வானவில்லாய் நினைவுகள் வந்து மறைந்தாலும் வண்ணங்கள் இவர்கள் எண்ணங்களாய் இன்றும் தொடர்கிறது. 15 வருடமாக ஒரே கலரில் உடையணிந்து தன் காதல் கணவரை வாழ்த்த வந்திருக்கும் லதா ராவ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அஃப்கோர்ஸ் படத்தை பற்றி எல்லோரும் நிறைய பேசிகிட்டே தான் இருக்காங்க. நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை. இது என் ஹஸ்பண்ட் நடிச்சிருக்கிற படம் அப்படிங்கிறதால மட்டும் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கல. பெண் விலை வெறும் 999 மட்டும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அந்த டைட்டில் கான்ட்ரவர்சியாக இருக்கிறப்ப எனக்கே கூட கொஞ்சம் கோவம் வந்தது. இவர்கிட்ட கூட சொல்ல, ஏன் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். பட் அதை தாண்டி அந்த படத்தை போய் பார்க்குறப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க சீன்ஸும் வச்சுருக்காங்க. படம் ஆக்சுவலி விமன் ஓரியன்ட் படம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்க இந்த சமூகத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் ஒரே ஒரு லேடிக்கு வந்தால் கூட அது இந்த படத்தோட சக்ஸஸ்ன்னு தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு 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 சின்ன விஷயத்தில் முழுகி இருக்கும். இப்படியே குனிஞ்சு தலை நிமிராமல் இருக்கும் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். சோஷியல் மீடியா ஆகட்டும் அல்லது நம்மளை சுற்றி நடக்கிற எத்தனையோ விஷயங்களை நம்ம கவனிக்காமல் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். சோஷியல் மீடியாவால் வர்ற பிரச்சனைகளை நிறைய படங்களில் சொல்லியிருக்காங்க, இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பழகக்கூடிய மனிதர்களும் நல்லவங்க தானா அப்படின்னு நம்ம ஒரு தடவை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பாய் ஃப்ரெண்ட் கரெக்டான ஆள் தானா அப்படின்னு யோசிக்க வைக்கும் இந்த படம். இன்ஃபேக்ட் என் வீட்டுக்காரே கரெக்ட் தானே எனக்கு ஒரு வாட்டி யோசிக்க வச்சுது. ஏன்னா படத்தில் அவர் அப்படி தான் பண்ணியிருந்தாரு. ஸோ சின்ன டீம், சின்ன ஹீரோ, ஒரு க்யூட்டான ஒரு டீம், சின்ன ஹீரோ புது ஹீரோயின் அப்படிங்கிறப்ப நமக்கு ஓடிடியில் பார்க்குறப்ப கூட இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரிய ஹீரோ பெரிய கம்பெனி அந்த மாதிரி படங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி படங்களை ஓடிடியில் கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தான் போடுவோம். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ வருஷத்தில் முதல்ல நாங்கள் இந்த படத்தை கொண்டு வர்றாங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீடியா. நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. படிக்க தெரிந்தவரை நடிக்கவும் தெரியும் என்று பிகில் பாண்டியம்மாவாக பட்டை கிளப்பியவர், பின் பக்காவாக கிளம்பியவர், தான் நேசிக்கும் தொழிலுக்கு தன்னை உருமாற்றிக் கொண்ட பாண்டியம்மாவாக அறிமுகமான இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இவ்வளோ ப்ரெஸ் பீப்பிளை பார்க்குறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் பேசுகிறது இவ்வளோ பொறுமையாக கேட்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக தோணுச்சு, இன்னும் ஆர்வமாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்க போகுது, என்ன கான்செப்ட், என்ன டிரெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. PV999 போஸ்டராக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், ஒன்றுமே ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, இல்லை கான்செப்ட் எப்படி இருக்குமோ, காஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அம்மாட்ட சொல்லிட்டே தான் இருந்தேன், அம்மா டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, எப்படி இருக்க போகுதுன்னு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் டைரக்டர் சார் வரதராஜன் சாருக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு விமன் சென்ட்ரிக் விமன் அவேர்னஸ் எடுக்கிறன்றது அவ்வளோ அசால்ட்டான ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ சார் அதை எடுத்திருக்காரு. கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ராஜ்கமல் அண்ணாக்கு பெரிய பெரிய கங்க்ராஸ். ஏன்னா அண்ணா எனக்கு பல வருடமாக தெரியும். ஸோ அண்ணா இன்னைக்கு சில்வர் ஸ்க்ரீனில் ஹீரோவாக நிற்கிறான்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இன்னொரு ரொம்ப எமோஷனான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வடிவேல் பாலாஜியோட கடைசி படம் இதுதான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் டு தி க்ரூ. வாழ்த்த வந்திருக்கும் வளரும் நாயகி பப்ஜி கதை நாயகி சாண்ட்ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் சாண்ட்ரியா. நான் பப்ஜி படத்தில் பண்ணியிருக்கேன். பப்ஜி பொல்லாத உலகில் பயங்கர கேம். அதுவும் ஒரு பெண்களுக்கான படம் தான். அதே மாதிரி இந்த மூவியும் பெண் விலை வெறும் 999. இந்த நேம் டைட்டிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான படம்னு. இப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யாருக்காக இருந்தாலும் பெண்களுக்கு வர அந்த ஒரு கொடுமை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நம்ம எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் பப்ஜிலையும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நிறைய மூவிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் சரி, டைரக்டருங்களும் சரி, நம்ம இந்த சமுதாயத்துக்கு வரவேற்கணும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.